இந்த மாதிரி அப்பாவிகள் தொடர்ந்து வந்து அவன் அந்த கேஸ்ல சேர்த்து கொலை செய்ய, அதுக்கப்புறம் பிட்டப் கேஸ், ஒருத்தனை குண்டாசுல அடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவனை அதுக்கப்புறம் வந்து பிட்டப் கேஸ் போட்டு குண்டாசுல அடைச்சிருக்கிய. இப்படி தப்பு மேல தப்ப ஏற்கனவே இருந்த காவல் அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க. அவர்கள் மீதும் இந்த பையனை வழக்கில் சேர்த்து இவன் குற்றவாளியா ஆக்கி அவன் இன்னைக்கு செத்ததுக்கு காரணமே அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டேஷன்ல இருந்த அதிகாரிகள், அது அவங்க எல்லாம் அந்த குடும்பமே அதைத்தான் சொல்லுது. அந்த குடும்பமே அதைத்தான் சொல்றாங்க, நீதி வேணும்னு. அவ்வளவு தூரம் கேட்கும் பொழுது நீதி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என் பிள்ளை செத்ததுக்கு நீதி தான் வேணும், என் தம்பி செத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க கேட்கிறோம். அந்த குடும்பமும் அதைத்தான் கேட்கு. அதனால உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும். அதற்கு இங்கு உள்ள அதிகாரிகள், தற்போது உள்ள அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிலவுது. ஒரு சில அரசியல்வாதிகளும் இதுல தலையிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் வந்து சொல்றாங்க, அந்த குடும்பம் சொல்லுது. அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இந்த விடயத்தை கவனமா கையாளுங்க. நீங்க கவனமா இந்த விஷயத்தை கையாண்டு இதுக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகளையும் சாதி மதம் பார்க்காம வந்து கைது பண்ணணும். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் என்பது வந்து தொடரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.